இந்த வாய்ப்பிற்காகத்தான் காத்திருந்தாங்க. தமிழக தேர்தலில் பாஜகவின் பிரம்மாஸ்திரம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் உள்கட்சி கருத்து கணிப்புகள் கூட்டணிக்கு சாதகமான சூழல் நிலவுவதாக காட்டுகிறதாம். அதாவது சிறுபான்மையினர் தலித் வாக்கள் திமுக தாவேக்கு இடையே பிரிவதால் என்டிஏ கூட்டணிக்கு அது சாதகமாக அமையும் என்றும் கணிப்புகள் கூறுகிறதாம். ஆனால் இங்குதான் பாஜகவிற்கு ஒரு சாதகமான சூழல் உள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தனித்து ஆட்சியை பிடிக்கும் நிலையில் இல்லை என்றும் டெல்லியின் தமிழக சர்வேக்கள் சொல்கிறதாம். இந்த சூழலில் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத மாற்றங்களுக்கு வழிவகுக்கலாம் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் பாஜக தமிழக ஆட்சியில் முக்கிய பங்கு வகிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகியுள்ளது. கடந்த கால தேர்தல் தரவுகளை பார்க்கும்போது அதிமுகவின் வாக்கு வங்கி குறிப்பிடத்தக்க ஏற்ற இறக்கங்களை கண்டுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 33.29% வாக்குகளை பெற்று 66 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்ட எண்ணும் பெரும் தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. மறுபுறம் 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவீதம் பல நகர்ப்புற மற்றும் மேற்கு மண்டல தொகுதிகளில் இரட்டை இலக்கத்தை எட்டியுள்ளது. அதிமுகவின் பலமான அடிமட்ட கட்டமைப்பும் பாஜகவின் வளர்ந்து வரும் வாக்கு வங்கியும் இணையும் போது அது திமுக கூட்டணிக்கு ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் அதிமுக தனது பழைய கோட்டைகளை மீட்டெடுக்க மீண்டும் கடினமான உழைக்க வேண்டியுள்ள சூழலில் உள்ளது. 2026 தேர்தலில் நிலவும் தற்போதைய யூகங்கள் இது ஒரு இருமுனை போட்டியாக மட்டுமே இருக்காது என்பதை உணர்த்துகிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகள் தாக்கம் குறிப்பாக இளைய தலைமுறை மற்றும் முதல் முறை வாக்காளர் மத்தியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாக்குகள் சிதறும் பட்சத்தில் அது ஆளும் திமுகவிற்கு பின்னடைவாகலாம். ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி வாக்குகளை கொண்ட என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாகவும் அமைக்கூடும். அதிமுக தனித்து 118 இடங்களை எட்ட முடியாமல் போனால் அது கூட்டணி கட்சிகளின் தயவை நாட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படலாம். இந்த தேர்தலில் பாஜகவின் யூகம் மிக தெளிவாக உள்ளது. வெறும் ஆதரவு அளிக்கும் கட்சியாக இல்லாமல் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை அக்கட்சி முன்வைக்க தொடங்கியுள்ளது. பீகார் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பாஜக பின்பற்றிய அதே பணியை இங்கும் செயல்படுத்த வாய்ப்புள்ளது. பாஜகவின் உள்கட்சி கணிப்புகள் காட்டும் முன்னிலை நிஜமாகும் பட்சத்தில் தமிழகத்தில் அதிமுகவின் கூட்டணி ஆட்சி கூட அமையலாம். அதில் பாஜக அமைச்சரவையில் இடம்பெறுவதுடன் முக்கிய துறைகளையும் கோரக்கூடும். அதாவது அதிமுக ஆட்சியாக இல்லாமல் அது என்டிஏ ஆட்சியாக உருவெடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக, பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு வலுவான கூட்டணி அமைத்துள்ளது. ஆனால் இந்த வெற்றி கூட்டணி ஆட்சியை கைப்பற்றினால் அந்த பலனை பகிர்ந்து கொள்வதில் பெரும் சவால்கள் இருக்கும். அதிமுக தனது செல்வாக்கை உயர்த்திக் கொள்ள தவறினால் பாஜகவின் பிடி கூட்டணிக்குள் மேலும் இருக்கும். மொத்தத்தை 2026 தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதப் போகிறது. அதில் பாஜகவின் பங்கு என்பது வெறும் தேர்தல் வெற்றியாக மட்டும் இருக்காது. அது தமிழக அரசியல் நிர்வாகத்திலும் எதிரொலிக்கும் வாய்ப்புகள் அதிகம்.